வணக்கம் நண்பர்களே. புதுவரவின் அரசியல் அதிகாரத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் புதுவரவு ரமேஷ் பாபு. ரஜினி விட்ட ராக்கெட் வெடித்து சிதறிய திமுக சீனியர்கள். அமைச்சர் பதவி வேணுமா வேணாவா? துரைமுருகனுக்கு அதிரடியாக பறந்த செய்தி. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோபத்தை தணித்த ரஜினி இரவோடு இரவாக ரஜினிக்கு ஃபோன் போட்டு துரைமுருகன் சமரச பேச்சு. என்ன நடந்தது? ஆகஸ்ட் 24 அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக நடைபெற்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ் திரையுலக ஜாம்பவானாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றார். புத்தகத்தை பெற்றுக்கொண்டு ரஜினி அவர்கள் பேச தொடங்கினார். ரஜினி பேசுகின்ற போது அரங்கமே கலகலகலன்னு சிரிப்பு அலைகள் தான் அதிகமாக இருந்தது. கலைஞர் அவர்களை பற்றி அரசியல் பயணம், இலக்கியம், சினிமா இந்த மூன்றையும் கலைஞருக்கு ரஜினி உள்ள நெருக்கத்தை பற்றி ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக பேசிய போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை ரசித்து சந்தோஷப்பட்டு சிரித்ததை நாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம். அந்த நேரத்தில் ஒரு கட்சியை, ஒரு திமுக அப்படிங்கிற மாபெரும் கட்சியை வழிநடத்தி அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த கட்சியை யார் வழிநடத்த போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் இந்த கட்சி மாபெரும் இயக்கத்தை கலைஞர் மறைவிற்கு பிறகு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவித்தார். ஒரு இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்திற்கு பிறகு அந்த கட்சி தலைவர் வழிநடத்திய பிறகு, அவருடைய தலைவர் மறைவிற்கு பிறகு அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு பல கட்சிகள் தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் திமுகங்கிற மாபெரும் கட்சிக்கு கலைஞர் அவர்கள் வழிநடத்தி ஆட்சி செய்து அரசியலை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் கால் ஊன்றி விட்டு சென்ற இந்த பணியை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப திறம்பட சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவருடைய கருத்தை, ஆழமான கருத்தை, அவருடைய சந்தோஷத்தை, கலைஞருக்கும் ரஜினிக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி ரஜினி அவர்கள் பேசியிருப்பார். அதனை தொடர்ந்து ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேசிய போது அரங்கமே சிரிப்பலைய ஏற்படுத்தியது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த 2 நாட்களும் அரசியல் வட்டாரத்தில் மட்டும் இல்லை, மீடியா விவாதங்கள் பல சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பேச்சு. அப்படி என்ன பேசிட்டார் ரஜினி அப்படின்னா, துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் கலைஞர் கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டினவருங்க அப்படின்னு ரஜினி அவர்கள் பேசியிருப்பார். இந்த பேச்சு மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளான வகையில் இன்று பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ரஜினி பேசிய அத்தனை வார்த்தைகளும் அத்தனை செய்திக்கும் அரங்கமே கலகலகலவன சிரித்து மகிழ்ந்தார்கள். எல்லா அமைச்சர்களும் உட்பட முதல்வரும் சேர்த்து ரொம்ப சிரிப்பாக மகிழ்ந்திருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் மட்டும் சிரித்திருக்க மாட்டார்கள். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன். நெருக்கமான ஒரு உறவை பற்றி ரஜினி அவர்கள் பேசுகின்ற பொழுது துரைமுருகனை ஒரு சீனியரு, அவர் மூத்தவர், மூத்த தலைவர், அவர் கலைஞருக்கு உண்டான நெருக்கம் இப்படி இருக்குது, ரொம்ப சீனியராக இருந்தும் கூட கலைஞருக்கே ஒரு மிக முன்னோடியாக அவருக்கு உற்ற துணையாக இருந்தார் துரைமுருகன் அப்படின்ற வகையில் தான் ரஜினி அவர்கள் பேசியிருப்பார். இது இவர் எப்படி பேசலாங்க? என்னுடைய அரசியல் பயணம் 60 ஆண்டுகள், நான் 12 முறை தேர்தலில் நின்று இருக்கேன், 10 முறை ஜெயிச்சிருக்கிறேன், நான் ஒரு கட்சியில் ஒரு மூத்தவர், என்னை இப்படி பேசலாமா ரஜினி அப்படின்னு துரைமுருகன் வட்டாரத்தில் துரைமுருகன் பேசியதாக சொல்கிறாங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் இல்லை துரைமுருகன் என்னுடைய நண்பர், இப்படியெல்லாம் ஒன்றும் நான் எதையும் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு ரஜினி அவர்களும் பதிலுக்கு பதில் பத்திரிகை செய்திகளில் வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் விழா முடிந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க உங்களை இப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக கட்சியில் சீனியர்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டார் ரஜினி, உண்மையை சொல்லியிருக்கிறார் ரஜினி அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்து துரைமுருகன் தன்னுடைய தொகுதி வேலூருக்கு போகிறாரு. அங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதிரடியாக துரைமுருகன் தன்னுடைய கோபத்தை செய்தியாளர்கள் மத்தியில் பதிவு பண்ணிட்டார். அதுதான் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை
வரவழைக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. பல்லு போய் தாடி வந்து வயசானாலும் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து துரைமுருகன் பேசியிருப்பார். இது வந்து முதல்வருக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனை, ஒரு கோபத்தை வரவழைச்சிடுச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதல்வர் வந்து தன்னுடைய கோபத்தை, துரைமுருகன் மேலே இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தை வந்து ஜெகத் ரட்சகன்கிட்ட பகிர்றாரு. எப்பவுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் துரைமுருகன் மேலே இருக்கக்கூடிய ஏதாவது இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள் வருகின்ற போது அதனுடைய கோபத்தையும் தாபத்தையும் வந்து ஜெகத் ரட்சகன்கிட்ட முதல்வர் பேசுகிறது, கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது வழக்கம். அதுபோல் ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட முதல்வர் ஃபோன் செய்து துரைமுருகன் இப்படி பண்ணுறது சரியில்லைங்க, ரஜினி அவர்கள் கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கத்தை பற்றி ஆழமாக பேசினார், ரொம்ப சிறப்பாக பேசினார், இதில் எந்த விதமான தவறும் இல்லையே, இதற்கு ஏன் துரைமுருகன் இப்படி பண்ணார், அவருக்கு அமைச்சர் பதவி வேணுமா வேணாவா, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அவருடைய கோபத்தை வந்து நான் கோபமாக சொன்னேன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட கருத்தை பகிர்ந்தார். இந்த செய்தியை ஜெகத் ரட்சகன் துரைமுருகன் கிட்ட பேசுகிறாரு, அண்ணே இந்த மாதிரி முதல்வர் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாருண்ணே, ஏண்ணே இப்படி பேசுனீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புலே முதல்வர் ஜெகத் ரட்சகன் மூலியமாக அந்த செய்தி போனாலும் நம்மளே உடனே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனுக்கு தொடர்பு கொண்டு, அண்ணன் நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாதுண்ணே, இது போலலாம் வந்து ரஜினி அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு, இது வந்து நமக்கு இது பெருமை, கலைஞருக்கு உண்டான நெருக்கத்தை பற்றி அவர் பகிர்ந்தார், உங்களை எந்த இடத்துலையும் குறைவாக பேசலை, உயர்வாக தான் பேசியிருக்கிறாரு, உங்களுடைய நட்பு கலைஞர்கிட்ட எப்படி இருக்கிறத பற்றி ஒரு சிரிப்பு வர வகையில் ஒரு காமெடியாக ஒரு 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 நல்ல மாதிரி தானே உங்களை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறாரு, நீ ஏன் இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து ரஜினிக்கு ஃபோன் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோபத்தை வந்து அவர்கிட்ட காட்டாமல் ஒரு சமரசமாக போங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு துரைமுருகனுக்கு முதல்வர் அவர்கள். உடனடியாக இரவோடு இரவாக ரஜினி அவர்களுக்கு துரைமுருகன் ஃபோன் செஞ்சு, நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் வந்து என்னுடைய கோபம் அந்த நேரத்தில் இருந்த ஒரு சின்ன மன அழுத்தம், அதனால் வந்து இப்படி நான் பேசிட்டேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவர் சமரசமாக ரஜினிகிட்ட பேசினார். உடனடியாக ரஜினி அவர்கள் மறுநாள் வந்து விமான நிலையத்தை போகும்போது ரஜினிகிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, துரைமுருகன் இப்படி பேசிட்டாருங்களே, இப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டவுடனே ரஜினி அவர்கள் சொல்லிட்டார், நாங்கள் வந்து நண்பர்களுங்க, அவர் எதுவும் என்னை பற்றி தப்பாக பேசலை, நானும் எதுவும் அவரை பற்றி நான் சொல்லலை, எங்களுக்குள்ளே எந்த ஒரு கோபமும் தாபமும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு இந்த கதை சுமூகமாக முடித்து விட்டார்கள். இருந்தாலும் திமுக வட்டாரத்தில் இது துரைமுருகன் அப்படிங்கிற சீனியர் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு, அதை உடைப்பதற்காகவே ரஜினி விட்ட ராக்கெட்டா, இந்த சீனியர்கள் அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை உடைக்கணுங்கிறதுனால ரஜினி இப்படி பேசினாரா அப்படிங்கிற விவாதமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இது வந்து இந்த உள்நோக்கம், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தான் ரஜினி அவர்கள் அங்கே பேசினார் அப்படிங்கிறதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலைஞர் ரஜினிக்குள்ள நெருக்கத்தையும், ஒரு சீனியர்கள் கலைஞர்கிட்ட எவ்வளோ ஆழமாக கலைஞனுடைய அரசியல் பயணத்துக்கு உற்று துணையாக இருந்தார்கள் அப்படிங்கிறத ஒரு ஜாலியாக பேசியிருக்கிற இந்த விஷயம் துரைமுருகனுக்கு மிகப்பெரிய கோபத்தை வரவழைச்சிச்சு. இது வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் கடும் கோபத்திற்கு ஆளாகிட்டார் துரைமுருகன். துரைமுருகனுக்கு மந்திரி பதவி வேணுமா வேணாவா அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிற அளவில் முதல்வர் கோபமானது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையும் ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. திமுக அரசியல் வட்டாரத்தில் சீனியர்களுக்கும் ஒரு கதி கலங்கிற விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழா மிக சிறப்பாக எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்து முடிந்த இந்த சூழலில் மறுநாளே இதை வந்து மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறக்கூடிய இந்த செய்தி, முதல்வரின் கோபத்துக்கு இப்படி ஏன் துரைமுருகன் பேசினார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. தொடர்ந்து திமுக வட்டாரத்தில் சீனியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்த செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த நகர்வுகள் எப்படி நகர்கிறது என்று. நன்றி, வணக்கம்.